Dear student, 12th standard chapter 2ல exercise 2.5ல sum number 7 complete பண்ண போறோம். If Z1, Z2 and Z3 are three complex number. Three complex number question கொடுத்துட்டாங்க. Such that modulus of Z1 க்கு 1 யூஸ் பண்ணிக்கலாம், modulus of Z2 க்கு 2 யூஸ் பண்ணிக்க, modulus of Z3 க்கு 3 யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா என்ன வரும்? Modulus of Z1 plus Z2 Z3 equal to 1 யூஸ் பண்ணிக்கலாம். Okay. Such that modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to 6 னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, சரி ஓகே, வெரிஃபை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் எடுத்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் modulus of Z1 equal to 1 எடுத்துங்க, ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு modulus of Z1 ஹோல் ஸ்கொயர் equal to 1, ஸ்கொயர் டேர்ம்ஸ்னா யூஸ் பண்ணலாம். Z1 பார் equal to 1, Z1 மட்டும் இங்க இருக்கட்டும், இந்த Z1 பார் வந்து டிவைட் ஆயிடும். அதே சேம் modulus of Z வந்து 2 க்கு ஈக்குவல், ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு. இப்போ modulus of Z2 ஹோல் ஸ்கொயர் equal to 2 ஸ்கொயர் பண்ணணும், 2 ஸ்கொயர் பண்ணா 4, இதே எப்படி சொல்லலாம், Z2 பார் ஈக்குவல் Z2 மட்டும் இருக்கட்டும் 4 by Z2 பார். சேம் modulus of Z3 என்ன கொடுத்துறாங்க, 3 கொடுத்துறாங்க, ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு, இது ஸ்கொயர் பண்ணிட்டோம், 3 ஸ்கொயர் பண்ணா 9, இது எப்படி சொல்லலாம், Z3 பார். Z3 மட்டும் இருக்கட்டும், இந்த Z3 பார் வந்து டிவைட் ஆயிடும். ஓகே, நமக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுத்தா சொல்லலாம் Z பார் சொல்லலாம். 1 தான் Z1 Z1 பார், இல்லைன்னா Z இந்த ஃபங்க்ஷன் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, Z1 Z2 Z3. நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் கொடுத்தாங்க, இந்த கண்டிஷன்லேருந்து இந்த ரிசல்ட் வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ modulus of Z1 plus Z2 Z3 equal to 1 கண்டிஷனை ஃபார்ம் பண்ணி இந்த ரிசல்ட்டை நமக்கு வெரிஃபை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு Z1 நம்மனா 1 by Z1 பார் ப்ளஸ் 4 by Z2 பார் plus 9 by Z3 பார். ஓகே, இந்த வேல்யூ எடுத்து ப்ளஸ் பண்ண ஈக்குவல் டு 1. இப்போ நெக்ஸ்ட் ஜஸ்ட் Z1 பார் Z2 பார் Z3 பண்ணா ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த ஒவ்வொரு டைம்ஸ் கூட இங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு Z1 இங்கே டிவைலுக்கு ஃபங்க்ஷன் வராது, ரெமினி 2 ஃபங்க்ஷன் வரும். இந்த ஃபுல் டைம்ஸும் மல்டிப்ளை பண்ணால் டிவைலுக்கு வராது, ரெமினி 2 தான். அப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் Z1 பார் மட்டும் வரும், ரெமினிங் Z2 பார் Z3 பார் வரும். திரும்பி இந்த டைம்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணால் Z2 வராது, ரெமினிங்கு 4 into Z1 Z3 வரும். ஓகே, நெக்ஸ்ட் 9 into Z1 பார் Z2 பார் வரும். ஓகேவா, இந்த டேர்ம்ஸ்ல மட்டும் கீழே டிவைலுக்கு வராது. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் Z1 வராது, இதெல்லாம் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் Z2 வராது, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் Z3 வராது, ரெமினி 2 வரும். சரி ஓகே, இப்போ ஹோல் மாடுலஸ் இதுக்கு இண்டிவிஜுவல் மாடுலஸ், இதுக்கு இண்டிவிஜுவல் மாடுலஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் பாரை வந்து ஒரு ஹோல் பாராக நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். சிங்கிள் பாரை ஹோல் ப்ராப்பர் பண்ணலாம், ஹோல் பாரை வந்து சிங்கிள் பாராக யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் தான், இந்த பார் வந்து என்ன வரும், தனித்தனி பாராகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பார் இதுக்கு Z1 இண்டிவிஜுவல் பார், இதுக்கு தான் இண்டிவிஜுவல் பாரை யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், ஒரு Z பார் இருந்துச்சுன்னா modulus of Z பார்னா modulus of Z யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த பார் என்ன வரும், கேன்சல் ஆச்சுன்னா ரெமினி டேர்ம்ஸ் மட்டும் வரும். அதே மாதிரி Z பார்னா Z1 சொல்லலாம், Z2 Z3 சொல்லலாம், பார்லாம் கேன்சல் ஆகிடும். ஏன் modulus of Z பார் எப்படி சொல்லலாம், Zன்னு சொல்லலாம், பார் கேன்சல் ஆகிடும். அந்த பார் ரிமூவ் பண்ணிட்டு ரெமினி ஃபங்க்ஷன் எல்லாம் Z1க்கு 1 இருக்குது, Z2க்கு வந்து 2 இருக்குது, அந்த கண்டிஷனில் Z3க்கு 3 இருக்குது. அப்போ இந்த ரிசல்ட் அப்படியே இருக்கும், 1 into 2 2 into 3 6. ஓகே, இது 6 இங்கே போனால் 1 into 6 6. நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும், 9 Z1 Z2 4 Z1 Z3 plus 4 equal to 6. ஓகே, ரிசல்ட் வந்துச்சு நமக்கு. ஓகே, இப்போ இங்கே ரிசல்ட்டில் சார் என்ன சார் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு 9னா ஜஸ்ட் ஆர்டராக எழுதிக்கிற வரல, இது ஃபஸ்ட்டு எழுதிட்டான், செகண்ட் எழுதிட்டான், தேர்ட் எழுதிட்டு ப்ளஸ் தானே இருக்குது. அதில் இங்கே மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பார்த்துங்க, எல்லாம் ப்ளஸில் இருக்கிறதால இந்த ரிசல்ட்டை பிரகாரம் நான் ஆர்டராக எழுதிட்டேன். நான் 9 Z1 Z2 4 Z1 Z3 Z2 Z3 ஆர்டராக எழுதிட்டேன். ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.